ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராதுன்னு சொல்லி. இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றையுமே நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் எது தகுதியாக இருக்குது, பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கோ காட்டுறதுக்கோ எது தகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிதானித்து செயல்படணுன்றது இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம பைபிள்லேருந்து 3 மனிதர்களை பார்த்துருவோம். அவங்களுடைய லைஃப்பில் அவங்க எல்லாவற்றையும் சொன்னதுனால காட்டினதுனால என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்கன்றதை பார்த்துருவோமா. முதலாவது யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தில் தன் சகோதரன் கூட ஒரு பிரச்சனை, அதனால் தன்னுடைய மாமா வீட்டில் போய் சில காலங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் தன்னுடைய மாமா கிட்ட தன்னுடைய காரியங்களை எல்லாம் விவரமாய் சொன்னான்னு சொல்லி ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் சொன்னது நிமித்தம் லாபான் கொஞ்ச நாள் அவருடைய மாமா அவரை நல்ல விதமாக நடத்தியிருப்பார். அதுக்கப்புறம் அவருடைய சம்பளத்தை 10 முறை மாற்றினார். வித்தியாசமாக நடத்த ஆரம்பித்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஏன்னா யாக்கோபுக்கு திரும்பி தன்னுடைய தேசத்துக்கு போக முடியாது, அந்த வழியில் தங்கிட்டு தான் இருந்தாகணுங்கிறதுனால அவருடைய வீக் பாயிண்ட்டு அந்த அவருடைய மாமா கிட்டே இருந்ததுனால அவர் சம்பளத்தை மாற்றி அவரை வித்தியாசமாக நடத்தினதை நம்ம பார்க்குறோம். நமக்கும் கூட நம்மளுடைய சொந்த உறவுகளாக இருந்தாலும் நம்மளுடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது நம்மளுடைய வீக் பாயிண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளை கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தும் போது அது நமக்கும் கஷ்டமாக தான் இருக்கும்ல. ஸோ அந்த நிதானம் வேணும். நம்ம கர்த்தர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்போம். அடுத்ததான் சிம்சோன். அவர் ஒரு மகா பலசாலி. அவருக்கு அந்த பலன் தேவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தெலிலாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணோடு கூட அவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த பெண் அவருக்கு உண்மையாக இல்லாமல் அவரை எந்த நேரத்துலையும் அவருடைய எதிரிகள்கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு விலை பேசின ஒரு பெண். அது தெரியாமல் அவ கூட இருக்கார். அவள் சிம்சோன்கிட்டயே கேட்பா, உன்னை எப்படி தான் பிடிச்சி கொடுக்கறது, உன்னை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியலையே, உன்னை அரெஸ்ட் பண்ண முடியலையே, நீ யாருக்கும் அடங்க முடியாமல் அந்த மகா பலத்தோடு இருக்கிறியே, அது சீக்ரெட் என்னன்னு சொல்லி அவன்கிட்டயே கேட்குறத பார்ப்பான். அவன் சில நேரங்களில் சொல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் ஒரு நேரத்தில் அவள் எமோஷ்னலாக சில வார்த்தைகள் சொல்லுவாள். உனக்கு என் மேலே அன்பே இல்லை, நீ அன்பாக இருந்தால் என்கிட்ட சொல்லியிருப்பல்லன்னு சொல்லும் பொழுது அவன் தன் இருதயத்தில் இருந்தது எல்லாவற்றையும் சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவன் சொன்னது நிமித்தம் அவன் எதிரிகள் எல்லாமே அவனை பிடிச்சிட்டு போய் அவனுடைய கண்களை குருடாக்கி அவன் வேடிக்கை பொருளாக்கப்பட்டானோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பெண்ணுடைய அந்த ஒரு எமோஷ்னலான வார்த்தைகளுக்கு தன் இருதயத்தில் இருந்த கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தை சொன்னதுனால அவன் எல்லாவற்றையும் இழந்து வேடிக்கை பொருளாக்கப்பட்டதை பார்க்குறோம்ல. நமக்கும் அந்த நிதானம் வேணும். எல்லார்கிட்டையும் எல்லாமே சொல்லலாமா? நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தால் கூட சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அடுத்ததாக எசேக்கியா ராஜா. அவர் ஒரு வியாதியிலிருந்து சுகமடைந்த பிறகு அவரை பார்க்குறதுக்காக, அவரை விசாரிக்கிறதுக்காக பாபிலோன் ராஜா சில நபர்களை கிஃப்ட் கொடுத்து அனுப்பி கொடுப்பாரு. அதனால் அந்த எசேக்கியா ராஜா ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டு தன்னை விசாரிக்க வந்துட்டாங்க, தனக்கு கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தின் பெருமைகளையும் அவர் காட்டினார்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தன்னுடைய பொக்கிஷ சாலையில் இருந்த பொண்ணு, வெள்ளி, ஆயுத சாலைகள்னு ஒரு ராஜாவாக இருந்து எதையெல்லாம் மற்ற ராஜாக்களுக்கு தெரியக்கூடாதோ அதை எல்லாத்தையுமே காட்டினார். அவர் காட்டாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவர் செய்த அந்த செயலை கண்டித்து ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசியும் சொல்லுவார், நீ ஏன் இப்படி காட்டின, நீ அப்படி காட்டினது நிமித்தம் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, உன்னுடைய பிள்ளைகளையும் கூட அவங்க அடிமைகளாக கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவும் செஞ்சது நம்ம பார்க்குறோம். இந்த 3 நபர்களுமே யாக்கோபு ஒரு ஆறுதலுக்காக தன்னுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினதையும், சிம்சோன் அந்த பெண்ணை நம்பி தன்னுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினதையும், ராஜா தன்னுடைய பெருமையை காட்டுறதுக்காக எல்லாத்தையும் வெளிப்படுத்தினதையும் நம்ம பார்க்குறோம்ல. இந்த 3 தவறுகளையும் நாமும் நம்ம லைஃப்பில் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வேதன வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்றைக்கி நாமும் நம்மளை நிதானித்து பார்க்கலாம், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, யாருக்கு எது நாங்கள் சொல்லணுங்கிற அந்த ஞானம் தெளிவு எங்களுக்கு வேணும், தகுதியில்லாத சில காரியங்களை நாங்கள் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்போம். யோவான் 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், உங்களிடத்தில் சொல்கிறதுக்கு எனக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் நான் இப்போ சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி. அவர் இந்த பூமியும் வானத்தையும் படைத்தவர். ஆனால் அவருக்கே அந்த ஏற்ற காலத்தில் எப்போ எதை வெளிப்படுத்தணுங்கிறது அந்த கால நேரங்கள் வைத்திருக்கிறாரு. அதே போல் தான் நம்ம லைஃப்லேயும் நமக்கு அந்த ஒரு ஞானம் வேணும். எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம யார்கிட்டையுமே எதையுமே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். மோசேயினுடைய வார்த்தைகள்லேருந்து அதை நம்ம பார்த்துருவோம். யாத்ராகமம் 18வது அதிகாரத்தில் நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம்.
மோசே தன் மாமனிடம் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததை விவரித்து சொன்னான்னு சொல்லி, கர்த்தர் நம்ம லைஃப்பில் செஞ்ச எல்லா நன்மையான காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியங்களும் நம்ம விவரித்து சொல்லணும். நம்மளுடைய பர்சனல் லைஃபு, நம்மளுடைய வீட்டு காரியங்கள், வீட்டோட பொருட்கள், நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்கள், இதை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்குது. நாம் இன்றைக்கி நிதானித்து பார்ப்போம், நம்மளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் மனிதர்கள்கிட்ட சொன்னாமல் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி ஒப்பு கொடுக்குமா கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும்னு.